தொட்டு ஏதோ சொன்னா என் பிளட் சூடாகுது. என் பைக்கில் நீ உட்கார்ந்தா பிரேக்கே வேணாங்குது. நீ என்னோட ரைடுக்கு வந்தா ரெட் சிக்னல் green ஆகுது. Come on baby let's go on the bullet. On the vela பாடிக்கலாம் duet. Come on baby let's go on the bullet. On the vela பாடிக்கலாம் duet. 2020 மஜா travel ஆகுது. டோர்னமெண்ட் கட்டம் ரிசர்ச் ஆகுது. பசலாரி காரு அது எல்லாம் சம போரு. நம்ம பைக்க பாரு அது ரெண்டு வீல் தேரு. Come on baby let's go on the bullet. On the vela பாடிக்கலாம் duet. Come on baby let's go on the bullet. On the vela பாடிக்கலாம் duet. ஹைவேல போகும்போது ஐஸ்கிரீம் பார்லர்ல நிக்கலாம். ஒரு குல்ஃபி வாங்கி செல்ஃபி போட்டுக்கலாம். கடலு 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 அல கலந்துற கடலு நான் படகு 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 அல மதக்குற படகு சுகர் உடம்பு ஃபயர் டோட்டல் கேமர என்ன பார்த்தா ஏறும் ஃபீவர் மஸ்காரா போட்டு மயக்குறிய மஸ்தானி பேசி கவுக்குறிய மஸ்காரா போட்டு மயக்கனா மஸ்தானா பேசி கவுக்கர்னா
கொக்கர்னா ஏ மதன மோக ரூப சுந்தரி ஏ கூட்டணிக்கு நீதான் மந்திரி ஏ மதன மோக ரூப சுந்தராரா என் ராத்திரியில் கூட்ட சந்திராரா மஸ்காரா போட்டு மயக்குறியே மஸ்தானி பேசி கவுக்குறியே மஸ்காரா போட்டு மயக்கர்னா மஸ்தானா பேசி கொக்கர்னா ஹாய் வணக்கம் 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 என்ன களைப்பா இருக்கிற மாதிரி இருக்கு தங்கக்குடிக்கு என்ன பேர் ஆ? கிபன்சிகா அழகான ஒரு பேர் ஒன்று யார் இந்த பேரை வச்சவங்க அம்மா அப்பா இல்ல அப்பா வைக்கலையா அம்மா தானே வச்சவங்க சுவர் சரி ஓகே கிபன்சிகா அப்படியா என்னென்னு சோட்டா கூப்பிடுவாங்க கிபன் வித்தியாசமான ஒரு பேரா இருக்கு கிபன் அழகான ஒரு பேர் இந்திய நாள்ல மிக்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு நீண்ட நேரம் இருந்திருக்கிறீங்க களைப்படைஞ்சிருக்கிறீங்க போல இருக்கு அப்படியா ஒண்ணு தெரியலையா பிள்ளை குடிக்கிறது ஒண்ணு தெரியலையா பாத்தீங்களா எல்லாரும் கேளுங்க அம்மா அப்பா ஒண்ணும் கொடுக்கல பிள்ளைக்கு பிள்ளை சோறு அடைஞ்சிட்டாங்க ஓகே இன்றைய நாள்ல பிள்ளைக்கு இன்றைக்கு பூப்புனித நீராட்டு விழா வெகு விமர்சையாக உங்களுடைய இல்லத்தில் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க உங்களோட அம்மா அப்பா சந்தோஷம் இன்றைய நாள்ல மிக்க அழகா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க ஆனால் கதைக்க மாட்டீங்களா ஆனா இப்ப நல்லா கதைக்கிறீங்களே என்ன மாதிரி நான் கதைக்க சொன்ன பிறகா சரி ஓகே இந்த இடத்துல உங்களோட பூப்புனித நீராட்டு விழாவுக்கு வர முடியாத ஒருத்தங்கள் வந்து ஒரு குடும்பம் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று செய்திருக்கிறாங்க இந்த தருணத்துல தங்களுக்கு வர முடியாமல் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வரத்தான் இருந்தவங்க காலையில எனக்கு சொல்லியிருந்தாங்க திடீரென்று ஒரு அரேஞ்ச்மெண்ட் நாங்களால வர முடியாது இந்த திங்ஸ்களை இவங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க கட்டாயம் ஜாரண்டி நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் ஓகே இல்லாட்டிக்கு உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னாங்க தங்களை சொல்லாட்டிக்கு உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னாங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் சரி உங்களுக்கு ஒரு டெடி ஒன்று தந்திருக்கிறாங்க இனிதான பூப்புனித நீராட்டு விழான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டெடியை தந்திருக்கிறாங்க உங்களோட அளவாக உங்களோட அளவு எடுத்து வச்சிருக்கிறாங்க தூக்க முடியுமா ட்ரை பண்ணுங்க எங்க சரி ஓகே அப்படி தூக்கி அப்படியே உங்களோட சேர்ல வைங்க பாப்போம் ரைட் உங்களோட அளவு தான் என்ன ரைட் என்ன மாதிரி அழகா இருக்குதா இது அழகா இருக்குது ஓகே பிடிச்சு கொண்டுதான் இந்த கலர் பிடிச்சு கொண்டுதான் ரைட் இதை கொண்டு எங்க வைக்க போறீங்க இப்ப உங்களோட ரூமுக்குள்ள ஓகே சந்தோஷம் ரைட் சரி ஓகே பிள்ளைக்கு முதலாக ஒரு டெடி தந்துருக்காங்க சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி உங்களுக்கு செய்யக்கூடியது யாராக இருக்கும்னு நீங்க கெஸ் பண்றீங்க விளங்கல சரி நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னா அவங்க இல்ல ஒரு ஃபேமிலி என்று சொல்லி சொன்னா தூரத்துல இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க வர முடியாத உங்களோட உறவு சரிதானே உங்களோட உறவு இடத்தை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க சரி ஓகே இன்னும் ஒரு 2 பேரை தான் நீங்க சொல்ல வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அழகான ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று தந்திருக்கிறாங்க உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும் எனக்கு சொல்லி இருந்தாங்க பிடிக்குமா சாக்லேட் பிடிக்கும் என்ன சரி அதனால உங்களுக்கு ஒரு சாக்லேட்டையும் தந்திருக்கிறாங்களா அப்படி வேண்டிக்கொள்ள உங்க சாக்லேட்டையும் ஓகே அக்காவுக்கு கொடுக்குறதா அல்லது நீங்க மட்டும்தான் சாப்பிடுறதா நீங்கள் மட்டும்தானா அப்படியா ஓகே ஒரு கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு அப்படியா இல்ல உங்களுக்கு கொண்டு வந்தது உங்களுக்கு தானே அப்படியா பாவம் அக்கா ஒரு சாக்லேட்டாவது கொடுங்க சரி இப்ப சொல்லுங்க நீங்க 2 ரஜிந்தன் அண்ணான்னு சொன்னீங்க உண்மையிலேயே அவங்க இல்ல இது ஒரு ஃபேமிலி சரி வேறு யாரை நீங்க கெஸ் பண்றீங்க இன்னும் கிஃப்ட் இருக்கு ஓகே இன்னும் கிஃப்ட் இருக்கு யாராக இருக்கு ரைட் இன்னொரு திங்ஸ் ஒன்று தந்திருக்கிறாங்க சரி அதையும் வேண்டிக் கொள்ளுங்க ஓகே இதுக்குள்ள என்ன இருக்கு வாட்ச் சுவர் வாட்ச் தான் கட்டிக்காரி போலோட இருக்கு அப்படியா பாப்பா இல்லாட்டிக்கு அதுக்குள்ள ஒன்றுமே இல்லாட்டிக்கு பாப்பா ஓபன் பண்ணுங்க கொஞ்சம் அம்மா வந்தா நல்ல அம்மா இருக்குது அம்மா இருக்கா வாங்க பாப்போம் பிள்ளைக்கு ஒன்றும் கொடுக்கல தான் வாங்க அம்மாவை பார்ப்போம் பிள்ளைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க
சரி வாங்க அப்பாவும் வாங்க பிள்ளை கிட்ட பிள்ளை கொஞ்சம் பயப்படுது போல நடக்குது. ஓகே என்ன இருக்கு போச்சு தான் என்ன எடுத்து காட்டுங்க போச்சு எடுத்து காட்டுங்க. ஓகே அழகான ஒரு போச்சு நடந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் கட்டிக்காரி போல இருக்கு. அப்படியா மகள் கட்டிக்காரியா? மூத்தவோட கட்டிக்காரி போல இருக்கு. மூத்தவுக்கு நான் சர்ப்ரைஸ் செய்ய வரைக்கும் தெரியாதுன்னு சொல்லி சொன்னா தங்கச்சி பக்கத்து கட்டித்தரம். ஆனா கதைக்க மாட்டேன். ஆனா இன்றைய நாள்ல இந்த கிஃப்ட் கண்டோட சந்தோஷம் போல இருக்குது. சரி இன்னும் கிஃப்ட் இருக்குது. பெரியதொரு பிரேம தந்திருக்கிறாங்க. நான் லொரியில கொண்டு வந்தேன் நான் அதை. சரியா பெரிய அப்பா அம்மாட்ட கொடுங்க அம்மா அப்பா அம்மா இருக்கா ஓபன் பண்ணுங்க பாப்போம். அம்மா அப்பாவும் இருக்கா ஓபன் பண்ணுங்க பாப்போம். கொஞ்சம் நடுவில் சென்டர்ல விட்டுட்டு தங்கச்சி சென்டர்ல வைக்கிறது. தாய் நீங்களாம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி ஷுவர் நீங்கல்ல அப்படியா? நான் மாறி வந்துட்டணும். கீழே அப்பா நிற்கிறார் போல. சரி ஓகே ஒரு பெரிய ஒரு கிஃப்டா தந்துருக்குறாங்க. இதுங்க இதுவும் உங்களோட ரூம்ல கொள்கிறோம். சரி மிக சந்தோஷம். சரி அழகான ஒரு ஃப்ரேம் தந்திருக்கிறாங்க. அழகான ஒரு ஃப்ரேம் நல்லா இருக்குது சூப்பர். ஓகே ரைட் அப்பா அப்படி கொஞ்சம் கரையில வையுங்க. சரி இப்ப சொல்லுங்க யாராக இருக்கு இந்த மாதிரி உங்களோட உறவு யாராக? நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அம்மா இவ்வளவு நேரம் வந்து அந்த அம்மா என்ற வார்த்தையை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்பா இல்ல அப்பா என்ன சொல்றீங்க? ஆம்பளை பிள்ளைகளை விட பொம்பளை பிள்ளைகள் அப்பாவுக்கு பாசம் அதிகம். சரிதானே? ஆனால் நீங்க அம்மாவை சொல்வதற்கு காரணம் என்ன? அப்பாவை விட்டுட்டு பிடிக்கும் அம்மாவை பிடிக்கும். அப்பா கேட்டுக்கொள்ளுங்க. அப்பா கஷ்டப்பட்டு வெறுத்து அவர் உழைச்சு பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தாரது. ஆனா அம்மாவை தான் பிடிக்கும். அக்காவுக்கு அப்பாவை பிடிக்கும், உங்களுக்கு அம்மாவை பிடிக்கும். ஓகே வஞ்சகம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு பதில சொல்லி இருக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் கட்டிக்காரின்னு சொல்லி. சரி ஓகே அம்மா அப்பா இல்ல அப்பா அம்மா அக்கா செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அக்கா இல்ல அக்கா விட்டுட்டீங்களா? அப்படியே கொஞ்சம் சண்டை போலோட அக்கா பிள்ளைங்க வேணா அப்படியா? சரி என்ன கிஃப்ட் இருக்குது? உச்சிப்பட்டது நிமித்தி அம்மா ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே என்ன இருக்கு? ஏதோ ஒன்றுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. அதைத்தான் சொல்றேன். சரிதானே? ஏதோ ஒன்றுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. சும்மா ஒரு டம்மி மிகி. ஓகே என்ன சாமா சட்டை அவர்கிட்ட காட்டுங்களேன் பாப்போம். தெரியல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சட்டை ஓகே எங்க பாப்போம். அழகானது சட்டை. ஓகே நல்லா இருக்குது. அக்கா பாக்குறா கடக்க நல்லா பாக்குறா. சரி ஓகே அடுத்த கிஃப்ட் ஒன்று இருக்குது. அதையும் பார்ப்போம். வயிறு போகுது உண்மைதான். ஓகே அதுவும் சட்டையா? சரி ஓகே அதுவும் ஒரு சட்டையை தந்துருக்காங்க. ஓகே நல்லா இருக்குது. அக்கா திரும்பி எட்டி பாக்குறா. சரிதானே? நல்ல கலராக இருக்குது என்று சொல்லி. சரி பார்க்கலாம். இப்ப நீங்களும் என்னோட கதைங்க. ரைட் அம்மா இல்லாட்டிக்கு ஜாரா? உண்மையிலேயே அம்மா இல்லாட்டிக்கு ஜாரா? வேறு ஜாரா? இன்னும் ஒருத்தங்களை தான் சொல்லலாம். கெஸ்ஸிங் உங்களோட உறவு ரஜிந்தரன் தான். அவர் இல்லையே சொல்லிட்டு நான் நெடுகளும் பொய் சொல்றேன். நான் அது இந்த தருணத்துல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நான் பொய் சொல்ல விரும்பல. பாவம் பிள்ளை களைச்சு போயிட்டது. ரைட் இதுக்குள்ள நீர் இதுக்கும் சட்டை தான். ஷர்ட் இல்லையா? சரி சட்டை தான். ஓகே அதுக்கும் ஒரு அழகான ஒரு சட்டை உண்டு. ரைட் ஓகே சரி இப்போ சொல்லுங்க மூன்றாவது நபர் யார்? வாய்ப்பே இல்லையா? உங்களோட உறவுன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்பா வழி உறவு. சரி சீன குழுவோட தந்து அப்பா வழி உறவு என்ன இல்லையா? ஒரு தடவை இல்லை பிள்ளைங்க செய்யற. சரி இந்த இடத்துல நிக்கிறாங்களா அவங்க? சரி யாரா? சின்ன குழுக்காரன்.
2 பாபா இருக்கு அவங்களுக்கு. சரி, அந்த பாபாக்களுக்கு அப்பா வந்து லண்டன்ல இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம். துஸ்மி அவங்க யாராவது உலகில துஸ்மி அவங்க யார் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்கலாமே. சரி, ஓகே. நீண்ட நேரம் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த கிஃப்ட்டுகளை ஜார் தந்தேன்னு சொல்லிச்சேன்னா உங்களோட அம்மா, அதோட சேர்ந்து உங்களோட அப்பா, அடுத்தது உங்களோட ரஜிந்தன் அண்ணா, உங்களோட ஃப்ரெண்ட் துஸ்மி, இவங்கள ஒருத்தங்கள்லாம் செய்தது ஜாரா ரஜிந்தன் அண்ணா. சரி, இவ்வளவு பேரையும் விட்டுட்டு நீங்க ரஜிந்தன் அண்ணாவை சொல்றீங்க. அவர் என்ன மாதிரி பாசமா நல்ல மாதிரியா? ஓகே, சரி, ஓகே. கெட்டிக்காரி உங்களோட மகள் எப்பவுமே இறைவனுடைய நல்லாசிகள் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு இந்த தருணத்துல வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே தானே? என்னைக்குமே இறைவனுடைய நல்லாசிகள் பற்றி நீங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், அம்மா அப்பாவுடைய சொல் கேட்டு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்துல போய் இன்னும் கெட்டிக்காரியா வரணும்னு சொல்லி இறைவனிடத்துல மீண்டும் பிரார்த்தித்து இந்த கிஃப்ட்களை யாரும் தந்தேன்னு சொல்லி சொன்னா அவர் தான் உங்களோட அண்ணா. ஓகே, உங்களோட அண்ணா இந்த கிஃப்ட்களை தந்திருக்காங்க. சரி, இந்த அண்ணாக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அது மட்டும் தானே? அது மட்டும் தானே? தேங்க்ஸ் மட்டும் தானே? வேற என்ன சொல்றீங்க? அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நீங்கள் என்ன சொல்றீங்களான்னு சொல்லி. என்ன என்ன வார்த்தை? தேங்க்ஸ் மட்டுங்க. தன்னோட சண்டை பிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க, வாய் காட்டுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா? அப்படி வாய் காட்டுற இல்லையா? சண்டை பிடிக்கிறவங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி, எப்பவுமே அவங்களும் நல்லா இருக்கணும் என்னுடைய தங்கச்சின்னு சொல்லி உங்களுக்கு இந்த கிஃப்ட்களை தந்திருக்கிறாங்க. அந்த அன்பை வந்து உங்களுக்கு பரிசு பொருட்களாக வந்து உங்களுக்கு வந்து அதை தந்திருக்கிறாங்க. ஓகே, எப்பவுமே அவங்களுடைய நல்ல ஆசைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஓகே, அந்த சர்ப்ரைஸ் வந்து ஒருத்தங்க தந்திருக்கிறாங்க. சரி, ஓகே, அதை விக்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. ரைட், இதுல என்ன இருக்கு? என்ன இருக்கு? நான் அந்த டம்மி என்று சொல்லி சொன்னேன், ஞாபகம் இருக்காங்களே? நான் ஒரு டம்மி என்று சொல்லி சொன்னேன்னா, ஆனால் அதை மறந்துட்டேன். அப்பா அவருக்கு வாங்க அது ஒரு ஓப்பன் பண்ணி காட்டணும். சில நேரம் அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு உயிர் வந்து துள்ளிப்பாய வாய்ப்பு இருக்குது. சரிதானே? அதுக்கு தான் அப்பாட்ட கொடுத்தேன். அப்பா அவருக்கு ஓப்பன் பண்ணுங்க. அப்பா கவனம், கவனமாக ஓப்பன் பண்ணுங்க. என்ன அப்பா பயப்படுற புள்ள பின்னுக்கு போகுது? வெடிக்காது, கொஞ்சம் துள்ளிப்பாயம் நினைக்கிறேன். கவனம். அண்ணா சொல்றேன், நான் நிக்கிறேன் சொல்லி இங்கால பூலி நகை மாடம் என்று சொல்லப்படுது. ஓகே, அதையும் ஓப்பன் பண்ணுங்க. இதுதான் மோதிரம். போடுங்க, பாட்டு போடுங்க. அப்பா, இந்த என்ன சொல்ல கை செயினா? கை செயினா? அழகான ஒரு கை செயின் வந்திருக்காங்க. சரி, அப்பா உங்களை கையால போட்டு விடணும்.